ஆக்சுவலாக பின்னாடி இருக்கிறது ஒரிஜினல் கிடையாது. அந்த பின்னாடி இருக்கிற அந்த மெயின் பில்டிங், ஸ்டூடியோட மெயின் பில்டிங், அது நான் டிசைன் பண்ணி நான் வரைஞ்சி கொடுத்தது. அதை போஸ்ட் பண்ணேன். படத்துலேயே பார்க்கும்போது பல கார்லாம் வந்து ஆக்சுவலாக விண்டேஜ் கார் கலெக்ஷன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது இந்த விண்டேஜ் கார்லாம் பிடிக்கிறதுலாம் பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் கேப்டன் மில்லரில் இன்னும் என்ன இது பண்ணது அந்த கோயில் செட்டப், அது ரொம்ப என்னோட ஒர்க்கில் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒர்க். என்னோட பாஸ் ராஜீவன் வந்து நான் தான் ஒர்க் பண்ணேன். அவரே எனக்கு என்ன அது இன்டீரியராக கோவில் செமையாக பண்ணியிருந்தேன். தோட்டாதானி சார் வந்துட்டு செமையாக பண்ணியிருந்தப்பா, கோவில் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. அந்த வீடு செட்டப்பே அது அத்தனை தடவை அந்த ஸ்டூடியோக்குள்ள அந்த வீடு அதோட இடத்த காட்டிகிட்டே இருப்பான். ஆக்சுவலாக நம்ம படத்தோட பிகினிங்கில் வந்து வேறு எதுவுமே நம்ம யோசிக்கணும். சென்னையில் நாங்கள் நிறைய சுற்றணும் அந்த வீட்டுக்காக, நிறைய வீடுலாம் பார்த்தோம். செட் ஆகல. கலர் என்ன கலர் போகலாம், லைட் கலராக தான் இருக்கும் அப்போ எல்லாமே. அப்போ டிஓபி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அவரோட 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 இது விஷன் வேற ஒன்றா இருக்குது, டார்க்காகவே யோசிக்கிறாப்புல. ஆனால் கிளாப் போர்டு கொண்டு ஒர்க் பண்ணியிருந்தீங்க சார், அதை கூட க்ளோஸ் அப்பில் காட்டுவாங்க. அது நாம எழுதுனது அந்த காந்தான்னு. இந்த போர்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பால்கனி மாதிரி, ஆனால் அது கீழே ஒரு பால்கனி சீன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப கம்பல் பண்ணி நான் கொஞ்சம் டைரக்டர்கிட்ட சொல்லி. பர்ஃபார்மன்ஸாக உங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது? துல்கர் அவர்கள் வந்து அதை நடிக்கிறாருன்னு தாண்டி இப்போ நடிப்பில் வேரியேஷன் காட்டியிருப்பாரு. அதில் ஒரு வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட இருக்க ஒரு சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, அதாவது ஒரு படம் உருவாகும் போது நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த டேரக்டருக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு நாயகர்களுக்காக இருக்கட்டும் ஒரு முன்னுரிமை கொடுக்குறோமோ அந்தளவு இவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்தாக ரொம்ப வருஷங்களாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ அந்த விஷயங்கள் நடக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு படம் வரும்போது இவங்களை குறித்து அதை பற்றின மீம்ஸ் வரும்போதும் சரி, அவங்கள பற்றி பேசும்போதும் சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ், இப்போ என் கூட காந்தா படத்துடைய கலை இயக்குனர் ராமலிங்கம் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ட்ரெய்லர்லேருந்து ஒரு சில ஃப்ரேம்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதை பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஞாபகமோ இல்லை வந்து உங்களுக்கு அதை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லணும்னா மக்களோட ஷேர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பின்னாடி இருக்கிறது ஒரிஜினல் கிடையாது. ஓகே. அந்த கேட் இருக்குல்ல, அந்த கேட் ரிங்கு மட்டும் அந்த மாடர்ன் ஸ்டூடியோ நான் பண்ணது. ஓகே. அந்த வால் அது வந்துட்டு அந்த வால் வந்து அவங்க ராமநாயுடோட ஸ்டூடியோட அந்த கேட் அது. ஓகே. அந்த கேட்டை சீட் பண்ணி லாஸ்ட்டாக ஆக்சுவலாக படத்தோட கொஞ்சம் எண்ட் ஆஃப் த மூமெண்ட்டில் பண்ண இது டைம் இல்லை எங்களுக்கு. அப்போது அந்த ஆர்ச்சி மட்டும் மாடர்ன் ஸ்டூடியோ ஆர்ச்சி மட்டும் பண்ணோம். அந்த கேட்டில் வச்சுட்டு பின்னாடி க்ரீன் மேட்டு, அந்த பில்டிங் இருக்குல்ல, ஆமாம், அந்த பின்னாடி இருக்கிற அந்த மெயின் பில்டிங், ஸ்டூடியோட மெயின் பில்டிங், அது நான் டிசைன் பண்ணி நான் வரைஞ்சி கொடுத்தது. அதை போஸ்ட் பண்ணேன். ஆனால் இந்த விண்டேஜில் வரும்போது இந்த படத்துலேயே பார்க்கும்போது பல கார்ஸ், அந்த காரெல்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த மாதிரி கார்லாம் இருந்திருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிலாகிப்பு இருந்தது. அந்த கார் செலெக்ஷனுக்காக இருக்கட்டும், அந்த கார் யூசேஜாக இருக்கட்டும், அது எப்படி நடக்கும்? அது எப்படின்னா, அந்த சுரேஷ் சார், அதாவது ராணாவோட அப்பா இருக்கார்ல, அவர் ரொம்ப ராமநாயனோட சன். அந்த வசந்த மாளிகை இந்த பழைய அவங்க ஆக்சுவலாக பெரிய ரெக்கார்டர், கின்னஸ் ரெக்கார்டர் அவங்க ப்ரொடக்ஷன். ஓகே. இந்தியாவிலேயே அவங்க நிறைய படம் பண்ணி அவர் இன்னமும் கரெக்டாக அவர் அந்த சினிமாவோட அந்த மூடில் தான் இருக்கார். அவர் தான் அந்த படத்துக்கு ஃபுல்லாக பேக் போனாக இருந்து ஒர்க் பண்ணார். அவர் வந்துட்டு சில ரெஃபரன்ஸ்லாம் நம்மளுக்கு சொன்னார். அப்போ அந்த ரெஃபரன்ஸோடு நம்ம ஒர்க் பண்ணது தான் அந்த கார். இதெல்லாம் அந்த கார்லாம் வந்து ஆக்சுவலாக விண்டேஜ் கார் கலெக்ஷன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது இந்த விண்டேஜ் கார்லாம் பிடிக்கிறதுலாம் பெரிய மேட்டர் இல்லை. நம்ம சும்மா அதுக்கான நெட்வொர்க் இருக்குது. அவங்கக்கிட்ட பேசினாலே அவங்க நிறைய ஒரு 100 கார் எடுத்து வந்து எடுத்துருவாங்க. அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறது, கலர் தேவைன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயம். கலர்லாம் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் மாற்ற சொல்லி இது பண்ணுறது வச்சுக்கேன். கேப்டன் மில்லரில் அது மாதிரி அந்த பைக் உள்ள அந்த இது சிலையை கடத்துகிற அந்த சீக்வென்ஸ். ஆமாம் சார், புரியுது. ஆமாம். பிரிட்டிஷ் பீப்புள் அது உள்ளே இருப்பாங்க, அந்த சோல்ஜர் எல்லாமே. அந்த வண்டியெலாம் நம்மளே பண்ணது. அது உள்ள இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேரவன் மாதிரி இருக்கும் உள்ள. ஓகே. அவங்க சொகுசுக்காக அப்போது அது மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி உள்ளே பார்லாம் இருக்கும். அந்த மாதிரி அதை கேப்டன் மில்லரில் பண்ணோம். ஆனால் கேப்டன் மில்லரில் இன்னும் என்ன இது பண்ணது அந்த கோயில் செட்டப் தான் சார். ஆமாம். அது ஒரு மிகப்பெரிய பிரமிப்பாக இருந்தது. அது உள்ளுக்குள்ள பாதையாக இருக்கட்டும். ஆமாம். அது ரொம்ப என்னோட ஒர்க்கில் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. கோவில் இன்டீரியர். ஆமாம். இன்டீரியர் ரொம்ப மெனக்கெட்டு அதில் வந்து அப்படி ஒரு கோவிலோட அந்த ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரோடு பண்ண ஒரு ஒர்க், சைஸ் எல்லாமே கரெக்டாக அதை பண்ணது அந்த இதெல்லாமே.
அது ரொம்ப ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப அந்த அதாவது உனக்கு வந்துட்டு அது கல் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணது. ஆனால் கல்லோட அந்த டெக்ஸ்சரோட பண்ணியிருப்போம். அந்த கல் டெக்ஸ்சர் கற்கோவில் எப்படி இருக்குமோ அந்த ஸ்க்ரீனில் அந்த கலரை வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஆமா, அந்த டார்க்னஸோட நிறைய பேர் அந்த ஆமாம் லைட்டு. ஆமாம் நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட எங்கள் ஆர்ட் டைரக்டரே வந்துட்டு என்னோட பாஸ் ராஜீவன் வந்து நான் தான் ஒர்க் பண்ணேன். அவரே எனக்கு இது பண்ணிட்டு என்னடா அது இன்டீரியராக கோவிலுக்கு செமையாக பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். தோட்டாதாரணி சார் வந்துட்டு செவாலியர் வருது ஆமாம் வரைக்கும். ஆமாம் அவரு கூட்டு பயங்கரமாக இது பண்ணார். அப்பா செமையாக பண்ணியிருந்தப்பா கோவில் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாரு. ஆனா நம்ம ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க நம்மளை கூப்பிட்டு ஒரு பாராட்டும் போது அது ஒரு தனி சந்தோஷம் தானே சார்? ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே. அப்போ அவங்க பாராட்டுறாங்கன்னா நம்ம வந்து மைனஸே இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்க வந்து ஒரு அவ்வளோ ஒரு ஒர்க் பண்ணுறோன்னு நம்மளுக்கு ஒரு சின்ன அதை தாண்டி எனக்கு இந்த ஒரு ரசிகர்கள் பாராட்டுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த வீடு செட்டப்பே அது அத்தனை தடவை அந்த ஸ்டுடியோக்குள்ளே அந்த வீடு அதோட இடத்த காட்டிகிட்டே இருப்பாங்க. ஸ்டில் அதோட பேலட்டாக இருக்கட்டும், அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறும்போதாக இருக்கட்டும், கலர்ஸ் எங்கேயுமே உங்களுக்கு வந்து டிஸ்டர்பிங்காக இருக்காது. ஸோ கலர் பேலட் எப்படி பிளான் பண்ணிங்க? அந்த வீடோட செட்டப் பற்றி சொல்லுங்கள். அந்த வீடு அதுதான் ஆக்சுவலாக நம்ம படத்தோட பிகினிங்கில் வந்து வேறு எதுவுமே நம்ம யோசிக்கலாம். அந்த வீடு ஓகே இந்த பங்களா எப்படி இருக்கும், அந்த பங்களா எப்படி இருக்குன்றது நாங்கள் லைவில் போய் பங்களா பார்த்தோம். நிறைய சென்னையில் நிறைய வீடு பார்த்தோம். சென்னையில் இருக்கிற நிறைய செட்ஸ் நிறைய பேர் ரெண்ட்லாம் விட்றாங்க, அந்த செட்ஸ்லாம் போய் பார்த்தோம். சென்னையில் நாங்கள் நிறைய சுற்றணும் அந்த வீட்டுக்காக, நிறைய வீடுலாம் பார்த்தோம். செட் ஆகல. ஓகே அப்புறமா நான் அந்த வீடு நம்ம செட்டு போட்டலாம் அப்படின்ட்டு அப்புறம் செட்டை இங்கே போடலான்னு ஸ்கெட்ச் பண்ணோம் முதல்ல. அப்புறம் வந்து 3D மாடல் பண்ணி அப்புறம் டைரக்டர் வந்து உட்காந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அப்போ அங்கே வந்து செட்டு எப்படி அந்த டைமில் செட்டை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அதாவது பெட்ரூம் எப்படி இருக்கும், அங்கே கிச்சனு ஒரு செட்டே வந்துட்டு திரும்ப எப்படிலாம் மாற்றி யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரே ஃப்ளோரில் பெட்ரூம் இருக்கும். இது எல்லாமே ஒரே வீடாக காட்டுவாங்க. ஒரு பங்களா ஆனால் ஆக்சுவலாக ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போய் கட் பண்ணி உள்ளே போனால் ஆனால் கீழே இருக்கும் அந்த இது. ஆனால் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு மேலே போயிட்டு அவன் மேலே இருக்கா. ஆமாம் ஆமாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே இதெல்லாம் நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு பண்ணுறது அப்படின்னு முதல்ல நாங்கள் ரொம்ப ஒரு வருஷமாக அதுக்குள்ளேயே பேசிட்டே இருந்தோம். அப்புறம் சரி ஹைதராபாத் ஷிஃப்ட் ஆகிட்டு அங்கே போகும்போது திரும்ப அங்கே போயிட்டு உட்காந்து திரும்ப பேசணும் அந்த வீட்டை. இந்த வீடு எந்த மாதிரி பண்ணலாம், இது பண்ணலாமா அது பண்ணலாமா. அப்புறமா ஒரு ஆர்ட் டெக்கோ அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டைல் அதை வந்து எனக்கு அந்த அந்த ஃபார்மெட் வந்து செல்வோட ஃப்ரெண்ட் ஒரு ஆர்கிடெக்ட் இருந்தார். அவர் தான் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த மாதிரி இருக்குது நீங்கள் அதுக்குள்ளே போனால் அப்புறம் அதை போனால் அது நல்லா இருக்குது, இது ஏன் எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்ட்டு அப்புறம் அதுக்குள்ளே போயிட்டு நான் அந்த பங்களாவோட ஸ்டைல் ஃபுல்லாக ஆர்ட் டெக்கோன்னு ஒரு ஆர்ட் மூமெண்ட் அதை ஆர்கிடெக்டோட ஸ்டைல் அது அந்த ஸ்டைல்லையே ஒர்க் பண்ணோம். அந்த ஸ்டைல்லையே ஒர்க் பண்ணி அப்புறம் ஸ்ட்ரக்சராக முடிவான அப்புறம் கலர் என்ன கலர் போகலாம். இந்த கலர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அப்போ இருக்கிற ஒரு பீரியடில் இருக்கிற அப்போ இருந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டார்க் மூடிலே கலர் இருக்காது. ஒரு அந்த டார்க் ஷேடோவில் இருக்காது கலர். ஃபுல்லாக வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பேஸ்டல் மூடில் லைட் கலராக தான் இருக்கும் அப்போ எல்லாமே. அப்போ டிஓபி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அவரோட இது விஷன் வேற ஒன்றா இருக்குது. டார்க்காகவே யோசிக்கிறாப்புல. அதாவது இன்டீரியருக்கு ஒரு கலரு எக்ஸ்டீரியருக்கு ஒரு கலரு நம்மளுக்கு ஒரு இதுவாகவே இருக்கும். முதல்ல எக்ஸ்டீரியருக்கு வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக அதில் பண்ணிக்கிற கலர் வந்துட்டு அந்த பீரியடில் கிடையாது. இப்போ வேணால் நம்ம நிறைய எக்ஸ்டீரியரில் பண்ணுறாங்க அந்த கலரு. அப்போ இன்டீரியருக்குள்ளே அந்த கலரை பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ எனக்கு அதில் உடன்படவே இல்லை. இது வந்து ஏன்னா படம் வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு படம், இதில் வந்து நம்ம இல்லாத ஒரு கலரை ஏன் பண்ணணும் அப்படின்னு நான் வாதம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நிறைய படங்கள் ரெஃபரன்ஸ்லாம் காட்டுறாங்க. நான் சரி ஓகேன்ட்டு அப்புறம் அதுக்குள்ளே அடாப்ட் ஆகும்போது அதில் லைட்டர் டார்க்கர் அந்த கலரில் பண்ணும்போது தான் அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியாது, பிளாக்காக தெரியும் ஒயிட்டாக தெரியும். அப்போ அந்த க்ரீன் ஷேடோவிலே கொஞ்சம் டார்க் லைட்டு பிரித்து அப்புறம் கோல்டு இல்லை டாட்டட் இருக்கும், அப்புறம் பிளாக்கு ப்ரௌனு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஒரு கலர் பேலட்டுக்குள்ளே வரும். ஃபுல்லாக க்ரீன் மூடாகவே இருக்கும். கலரில் போனீங்கன்னா க்ரீன்னா ரொம்ப டார்க் க்ரீன் இருக்காது, அது ஒரு மாதிரி அதுக்குள்ளேயே காஸ்டியூம்ஸ், அதுக்கப்புறம் காஸ்டியூம்ஸோட கலர் பேலட்டு இதுக்கெல்லாம் பண்ணி தான் அப்படி ஒர்க் பண்ணது. இப்படி ஒரு அப்போது அந்த போன அந்த ஸ்டார் கேஸ் வந்துட்டு தான் முதல்ல நம்ம வந்துட்டு ஒரு படத்தோட இப்போ அந்த இடம் ஃபுல்லாக காட்ட போடும் போது அதில் ஏதாவது ஒரு ஹியூஜான ஒரு விஷயமா தெரியணும். இப்போ அந்த ஸ்டார் கேஸ் போயிட்டு ஒரு லேண்டிங்கு, அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் லேண்டிங்கு. இந்த ஸ்டார் கேஸ் என்ற நின்னா மேக்ஸிமம் அந்த இடம் ஓப்பனாக இருக்காது எந்த வீட்லையும். ஸ்டார் கேஸ் ஏரியா ஒரு லேண்டிங் ஏரியா இருக்கும். அந்த லேண்டிங் ஏரியாவில் பேக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய விண்டோ இருக்கும். பெரிய விண்டோ அவன் நிற்பான். ஆமாம் ஆமாம். ஆனால் அந்த மாதிரி எந்த இது இருக்குது. ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு லைட்டிங் ஒரு பியூட்டினஸ்க்காக நம்ம வந்துட்டு அந்த பெரிய விண்டோ வச்சு பக்கத்தில் விண்டோ எல்லாமே விண்டோவாக நிறைய பிளே இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு பார்க்கும்போது ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஃப்ரேமிங்காக இருக்கும். லைட் சோர்ஸ் வெளியில் வரும்.
இப்போ அதுக்காக வந்து நிறைய படத்தில் அந்த ஸ்ட்ரக்சரில் நிறைய விண்டோ பிளான் பண்ணோம். அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆஃபீஸோட செட்டப் எனக்கு இந்த சீனே ரொம்ப ஒரு மாதிரி செட்டப்பாக ஒரு இதுவாக இருந்தது. இல்லை அதுதான் அந்த செட்டப் வந்துட்டு அந்த பங்களாவோட ஒரு ஆக்சுவலாக அவனோட ஆஃபீஸ் மாதிரி அந்த கதை. ஆமாம் அதுவுமே அந்த அந்த பங்களாவோட சேர்த்த ஒரு ஒரு ரூம் அது ஆக்சுவலாக. ஓகே. ஆமாம், அதுவும் ஆக்சுவலாக அந்த பங்களாவோட சேர்ந்து பண்ணது தான் அது. அதோட சேர்ந்து தான் அந்த அந்த வால் மூவ் பண்ணுவாங்கல்ல. ஆமாம், அந்த வால் மூவ் பண்ணும்போது அந்த ரூம் ரிவ்யூ. ஆமாம், அதான் சிங்கிள் ஷாட்டில் அப்படியே கேமரா இங்கேருந்து இப்படி வெளியில் போனால் உள்ள அந்த ரூமுக்கு போகும். கரெக்ட். இப்போ ஹீரோவோட ரூம் அது. அதில் இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் அந்த நான் செட்டை போட்டுட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி ஃபர்னிச்சர் டிசைன் பண்ணது. செட்டை போட்டு அங்கே இருக்கிற அந்த ஃபர்னிச்சர் எப்படி இந்த ஷேப்பில் இருக்கும் அதை எடுத்து வச்சேன் சார். அந்த சேர் ஒன்று எடுத்து வச்சேயா இது எல்லாமே. இல்லை அந்த உள்ள ஃபர்னிச்சர் அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த அந்த ஈகிள் இருக்குது, ஈகிள் பக்கத்தில் ஒரு ஃபர்னிச்சர் இருக்குது. இது எல்லாமே என்னென்னா நான் காம்போசிஷனாக எனக்கு ரொம்ப டீல் பண்ணுறது பிடிக்கும். சும்மா ஃப்ளாட்டாக இல்லாமல் அதில் ஒரு சின்ன காம்போசிஷன் ஒரு ஜிக்ஸாக் இருந்தால் தான் காம்போசிஷன் வந்துட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு சும்மா நீங்கள் ஒரு ஸ்கேலாகவே கம்ப்ளீட்டாக ஒரே சைஸ் ஒரே அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது வந்து ஃப்ரேம் நல்லா இருக்காது. அப்படிலாம் அதில் ஒர்க் பண்ணியிருப்போம். ஆனால் கிளாப் போர்டு கொண்டு ஒர்க் பண்ணியிருந்தீங்க சார். அதை கூட க்ளோஸ் அப்பில் காட்டுவாங்க. இப்போ இருக்கிற நம்ம கிளாப் போர்டு எல்லாருக்குமே தெரியும் அந்த இது அது நாம எழுதுனது அந்த காந்தான்னு. ஓ, அந்த கை அடிச்சிட்டு காந்தான் மாதிரி. இல்லை அந்த பேர் மேலே இருக்கும். ஓகே. மேலே அந்த காந்தா சாந்தான்னு அது ரெண்டுமே நான் தான் எழுதுனேன். இல்லை படத்தில் படம் பண்ணும்போது கிளாப் போர்டு பண்ணி தான் ஆகணும். இந்த போர்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பால்கனி மாதிரி. ஆனால் அது கீழே ஃப்ளோரோட கீழே தான் செட்டு போட்டது. ஓகே. இது பால்கனி மாதிரி நம்ம வந்துட்டு அந்த சாங்கில் இருக்கிற பெட்ரூம் இது. ஆக்சுவலாக இந்த செட்டு இந்த இடம் இருக்குல்ல அந்த பங்களாவோட மேலே இருக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணிருக்கோம். ஆமாம், மெயின் பங்களா இருக்குல்ல. ஆமாம், அதோட மேலே இருக்கிற மாதிரி. ஆனால் இது வந்து வேற ஒரு இடத்த போட்டது. வேற இடத்த கீழே ஃப்ளோரில் போட்டது. அப்போது ஃப்ளோரில் போட்டு இப்போ பால்கனி மாதிரி நம்ம சீட் பண்ணால் அந்த ஃப்ளோரை எலிவேட் பண்ணோம். கொஞ்சம் செட்டை எலிவேட் பண்ணி ஒரு 5-6 ஃபீட் எலிவேட் பண்ணிவிட்டு போட்டோம். அப்போ தான் உட்காந்தா உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த ஃபீல் வரும். அந்த வரையும் போது அந்த பேக்ரவுண்டை வரைஞ்சோம். ஸ்கை அவர் வந்துட்டு பெரிய ரொம்ப அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் சின்ன தம்பின்னு ஒருத்தர், அவனோட பையன் ராம், அவரை கூப்பிட்டு வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வர வச்சு அங்கே வந்து அந்த பேக்ரவுண்டை வரைஞ்சி இப்போ எல்லா பழைய படங்களும் பார்த்தா ஒரு பால்கனி சீன் இருக்கும். ஆமாம். அப்போது நம்ம சினிமானும் பொழுது ஒரு பால்கனி சீன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப கம்பல் பண்ணி நான் கொஞ்சம் டைரக்டர்கிட்ட சொல்லி, ஆனால் அவர் சீனே இல்லை, நான் பேசி இது பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லலாம். சரி நான் சூப்பர் நான் பண்ணேன்னு. அப்போ நான் பண்ணிட்ட அப்புறம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு அப்புறமா அந்த சீனை வந்து அங்கே ஒரு பால்கனியில் சேர் போட்டு சும்மா பேசுகிற மாதிரி ஒரு மாண்டேஜ் கட்டு அது பண்ணதுன்னு வச்சுக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃப்ரேமே ஒரு மாதிரி. ஆமாம், ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரியலாகவே அந்த ஒரு 1960ஸ்லாம் ஒரு ட்ராவல்லையே இருக்கும். அந்த வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா காட்டும் போதே அங்கே வெளியே வரைஞ்ச மரங்கள் இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த ஒரு லிட்ரல் அந்த ஒரு மோடுக்கு வந்து சேஞ்ச். ஏன்னா நான் பழைய படங்களில் அந்த ஃபஸ்ட்டு வந்த த்ரில்லர் படங்கள்லாம் வந்து அந்த நாள் மாதிரி இருக்கிற படங்கள்லாம் பார்க்கும்போது காட்டுவாங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கே போயிட்டு வந்த ஒரு ஃபீலை வந்து அது கொடுத்துச்சு. கண்ணாடி ஃப்ரேம் லிட்ரலாக ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் எல்லாராலையும் சிலாகிச்சு பேசப்பட்டுச்சு. படம் வந்ததுக்கப்புறம் அந்த மிரரில் அவர் நடிக்கிற சீன், அந்த சீன் அப்போ அப்படிங்க இருந்தீங்களா? அதில் தான் இன்புட்ஸ் இருந்ததா? அதை பார்க்கும்போது எப்படி இருந்ததா? இல்லை செட்டு தானே அது. செட்டு அது இப்போ கம்ப்ளீட்டாக வந்து படத்தில் வந்துட்டு டேரக்டர் கேட்டது அந்த கண்ணாடி ரூம்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த கண்ணாடி ரூமை பண்ணுறது ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ரொம்ப டஃப்பாக இருந்தது. கண்ணாடி கிடைக்கல. அப்போ கடைசியில் கொஞ்சம் அதில் வந்துட்டு அந்த இது நடக்கும்போது கொஞ்சம் ட்ரபிள் ஆச்சு. ஓகே. அப்போ நான் சென்னைக்கு வர வேண்டாம். அப்புறம் திரும்ப அங்கேருந்து போயிட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு வந்தால் முடிச்சிருந்தானுவே. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ரொம்ப இழுத்துகிட்டே போயிட்டு கண்ணாடி கிடைக்கல, அந்த ஃபிக்ஸ் பண்ணுறவங்க வரல. அது நிறைய டெக்னிக்கல் ஃபால்ட் ஆச்சு அந்த சீன் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாமே கண்ணாடியாக வேணுன்ட்டார் டேரக்டர். அதனாலனா ட்ரெஸ்ஸிங் மிரர்லேருந்து அந்த ட்ரெஸ்ஸிங் கபோர்ட்லேருந்து அங்கே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கண்ணாடியாக இருக்கும். அப்போ அதை பண்ணுறதுக்கு ரொம்ப அந்த சைஸ் கட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. அது ரொம்ப ஆக்சுவலாக அந்த உடைக்கிறதெல்லாம் ஒரிஜினலாக தூக்கி கண்ணாடி உடையிறதெல்லாம் நம்ம வேறு மாதிரி சுகர் கிளாஸ் வைப்போம். அந்த முகம் பார்க்குற கண்ணாடியில் சுகர் கிளாஸ் கிடைக்காது. அது பண்ணுறதுக்கு ரொம்ப இதுவாகவும் இருக்கும். அப்போ லைவாகவே ஒரிஜினலாகவே அவர் தூக்கி அடித்து உடைச்சி அந்த மாதிரிலாம் ரொம்ப அது கொஞ்சம் டஃப்பாக. அவர் வந்து யாருமே நடிக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. அது தெரிஞ்சுமே பரவாயில்ல நான் பண்ணுறேன்னா அதை பண்ணியிருக்காரு அந்த டைமில். நான் இல்லை, பசங்க சொன்னாங்க. அது ஒரிஜினலாகவே உடைச்சிது அந்த கண்ணாடி, அவரே உடைச்சார். ஆனால் அது பர்ஃபார்மன்ஸாக உங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது? துல்கர் அவர்கள் வந்து எனக்கு லிட்டரலாக வந்து ஒரு பழைய நடிகர்கள், ஏன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்கும், ஷேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
அது பார்க்கும்போது எப்படி இருந்து பர்ஃபார்மரா இல்லை பர்ஃபார்மராக அவர் அதாவது அவர் எல்லாருக்குமே தெரியும், நல்லா தானே நடிக்கிறார் அவர். அதாவது அதை நடிக்கிறாருன்னு தாண்டி இப்போ நடிப்பில் வேரியேஷன் காட்டியிருப்பார். அதில் ஒரு அந்த டைமிங்க்கான ஒரு ஆக்டிங் இருக்குல்ல, அந்த ஆக்டிங்கை ஃபாலோ பண்ணியிருப்பார். சின்னதாக ரொம்ப இதுவானாலும் கொஞ்சம் ஓவர் டூப் ஆகிடும். அது அப்படி இல்லாத ஓவர் டோஸ் ஆகிடும். அது இல்லாத ரொம்ப சட்டில்டாக ஒரு பீரியடுக்கான நடிப்பை வந்துட்டு அதில் வெளிப்படுத்தியிருப்பார். இது வந்து எம்ஜிஆர் அவர்களை மனசுல வச்சு பண்ண ஒரு போஸ்டரோட இதுவாகவும் இல்லை படம் ஃபுல்லாக ஒரு எம்ஜிஆர் மைண்டில் வச்சு தான் பண்ணணும். நம்மளுக்கு ஸ்டார்னால எம்ஜிஆர் தானே. ஆமாம் ஆமாம். அவர் இது வந்து மன்னாதி மன்னன், நாடோடி மன்னன், நாடோடி மன்னன் எனக்கு அந்த ஒரு இது அப்படி இது அந்த இதை பிடிச்சிட்டு இருப்பார். அந்த போட்ல இருந்து பிடிச்சிட்டு எனக்கு அந்த ஒரு தாட் இருந்தது. அதனால தான் கட் அவுட் அதை வந்து ஒரிஜினலாக வரைஞ்சது. ஆக்சுவலாக ஓகே அதோட இமேஜ் வச்சு தான் வரைஞ்சது. அதான் அவருக்கு நம்மளுக்கு ஸ்டார்னாலே நம்மளுக்கு நம்மளோட மைண்டில் வந்து தமிழ் ஆடியன்ஸோட பீரியட் ஸ்டார்னா வந்து எம்ஜிஆர் தான். ஆமாம். பாகவதர்லாம் அதுக்கு ரொம்ப முன்னே. ஆனால் ஒரு கமர்ஷியல் ஹிட்டான ஸ்டார் வந்துட்டு முத வந்து எம்ஜிஆர் தான். அப்போ அவரோட போஸ் என்னவா இருக்கு அதை வச்சு எனக்கு எம்ஜிஆர் மாதிரி தெரியல, படத்தில் சிவாஜி மாதிரி தெரிஞ்சப்போ அந்த லுக்கு, ஹேர் ஸ்டைல், அந்த முடி, அவரோட போர்ட்ரேட் எல்லாமே கொஞ்சம் சிவாஜி ரெசிம்பிளன்ஸ் பண்ணாமல் அவர் பர்சனலாக வர ஸ்டைல்லாம் எம்ஜிஆர் மாதிரி இருக்கும். அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு அப்படியே செட்டுக்கு எம்ஜிஆரோட அந்த இதுதான். அது ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் எம்ஜிஆர் மாதிரி தான். அதெல்லாம் ஓகே. ஆனால் அவர் இந்த கோட் ஷூட் போட்டு அப்படிலாம் நிற்கும் போது கொஞ்சம் சிவாஜியோட இது தெரிஞ்சுது எனக்கு.